நல்லது என்று படைத்த காரியங்களில் இன்றைக்கு குறைவு வந்திருக்கு, விழுந்திருக்கு, பாவம் மிகுதியாக இருக்கிறது. பட் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் கிராஸ் பண்ணி போய் இவற்றை எல்லாவற்றையும் ஏசப்பாக்காக ரிடீம் பண்ணணும், மீட்டெடுக்கணும். நம்ம லைஃப் பாருங்க, இது ஆண்டவர் எழுதின ஒரு திரைக்கதை. நம்ம லைஃப் காட் பியூட்டிஃபுல்லாக எழுதின ஸ்கிரிப்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. God has created a beautiful script for each one of us. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெஸ்டான திரைக்கதை அமைச்சிருக்கிற திரைக்கதை வசனம் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுப்பன் நமக்காக எழுதின பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், திரைக்கதை வசனம். அதை சிறப்பாக நம்ம செயல்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு பல டிஃபிஷியன்சிஸ் வச்சிருக்கிறான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க போறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? We are all going to become great directors of the great script that God has got for us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நம்ம மாற போறோம்னு? சோ அதுக்கு இப்போ let's start with lights camera action. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப ஆர்வமாக இருக்க வேண்டியது எதற்கு தெரியுமா? கிராஸ் பண்ணி போய் இந்த தேசத்தை, நம்முடைய மக்களை, நாம் செய்கிற வேலைகளை, நம்முடைய குடும்பங்களை, நமக்கு தெரிஞ்சதை எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணி போய் ஏசப்பாக்காக ரிடீம் பண்ணுவது. When God created everything, He created everything as good. எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி இது நல்லது என்று மட்டும்தான் சொன்னார். Everything that He created. ஆனா பிசாசு அதுல ஒரு ஃபாலை கொண்டு வந்தான், அதை விழ செய்தான், அதுல ஒரு பெரிய தடையை கொண்டு வந்தான், குறைவை கொண்டு வந்தான். அதனால கர்த்தர் நல்லது என்று படைத்த காரியங்களில் இன்றைக்கு குறைவு வந்திருக்கு, விழுந்திருக்கு, பாவம் மிகுதியாக இருக்கிறது. பட் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் கிராஸ் பண்ணி போய் இவற்றை எல்லாவற்றையும் ஏசப்பாக்காக ரிடீம் பண்ணணும், மீட்டெடுக்கணும். ஜீசஸ் கிராஸ் பண்ணி தான் வந்தார். இந்த கிராஸுக்காக அவர் பரலோக சிங்காசனங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு ஒரு மாட்டு தொழுவத்திற்கு எல்லாவற்றையும் தாண்டி வந்தார். மனுஷங்களுடைய ஏளனம், கேலி எல்லாவற்றையும் தாண்டி வந்தார். குவெஸ்டியன்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்தார். அந்த சிலுவை மரணத்தில் ஏறதுக்கு முன்னாடி அவ்வளோ பர்சிக்யூஷனை தாண்டி வந்தார். எதுக்காக தெரியுமா? நம்ம எல்லோரையும் மீட்டெடுப்பதற்காக. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப், எவ்ரி பர்சன் ஆன் திஸ் எர்த், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மீட்டெடுக்கிறதற்காக கர்த்தர் நம்மை அவர் மீட்டெடுத்தார். அதில் ஐபிஎல்லோ ஒன்று. ஐபிஎல்லையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். ஹalleluya. ஈவன் த கேம் ஆஃப் கிரிக்கெட், ஐபிஎல் கூட மீட்டெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றையும் தூரத்திலே நின்றுட்டு இருப்போம். நமக்கென்று சொல்லி ஒரு வேலையை போட்டு, நமக்கென்று சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மை போட்டு அது மேலேயே நின்றுட்டு இருப்போம். நமக்கென்று சொல்லி ஒரு பில்டிங் கட்டிட்டு அது மேலேயே நின்றுட்டு இருப்போம். நாம் உலகத்திற்கு போக வேண்டியவர்கள். கர்த்தர் அதை தான் சொல்லியிருக்கார், இயேசு தான் சொல்லியிருக்காரு, கோ போ என்று சொன்னார். சகல உலகத்தையும் சீஷராக்குங்கள், போ. We have to go out. We have to cross. சயின்ஸை ரிடீம் பண்ணணும், மெடிக்கல் ஃபீல்டை ரிடீம் பண்ணணும், ஃபிசிக்ஸை ரிடீம் பண்ணணும், ஆர்ட்ஸை ரிடீம் பண்ணணும், ஸ்கில்ஸை ரிடீம் பண்ணணும், பீப்புளை ரிடீம் பண்ணணும், பிஸ்னஸை ரிடீம் பண்ணணும், ஸ்போர்ட்ஸை ரிடீம் பண்ணணும், சினிமாவை ரிடீம் பண்ணணும். எல்லாவற்றையும் ரிடீம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார், ரிடீம் பண்ணிட்டார். இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் ரிடீம் பண்றதுக்கு. அண்ட் இந்த கிராஸ் மூலமாக நாம் ரிடீம் பண்ண வேண்டிய சில காரியங்களை சில வாரங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னென்ன ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போய் ரிடீம் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். பல உண்டு, சிலது பார்த்துருக்குறோம். இனியோட முடிக்க போகிறோம் இந்த மாதத்துக்கான தீமை.
என்ன ஞாபகம் இருக்கா? என்னெல்லாம் ரிடீம் பண்ண போனோம்? முதல் வாரம் என்ன பார்த்தோம்? என்ன ரிடீம் பண்ணோம்? சோல்ஸ், ரிடீமிங் த சோல்ஸ். ஓகே. ரெண்டாவது வாரம் அது ஃபஸ்ட்டு வீக் நம்ம பார்த்தது. எப்படி நம்ம சுற்றி இருக்கோம்ல, நோவாவை குறித்து பார்த்தோம், பேழையை கட்டுவதை குறித்து பார்த்தோம். அப்புறம் டென்ஷன். அதில் என்ன ரிடீம் பண்ணுறதுக்காக முயற்சி செய்கிறோம்? அதில் என்ன ரிடீம் பண்ணுறோம்? ஒரு வாரமாக நம்ம கிராஸ் பண்ணி ஒரு காரியங்களை ரிடீம் பண்ணுறதை குறித்து பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகளை ரிடீம் பண்ண வேண்டியதை குறித்து பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு எதை ரிடீம் பண்ணுறதை பார்க்க போகிறோம்? சாப்பாடு ரிடீம் பண்ணுறதா? சரி, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் எதை ரிடீம் பண்ணுறதை பார்க்க போகிறேன்னு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? டயட்டு தோணுதா? எனக்கு என்னமோ டயட். ஓகே, இருக்கலாம். அப்புறம் வேற என்ன தோணுது இதை பார்க்கும்போது? வெஜிடேரியனா? அது சிக்கன் சைடில் இருக்கிறது, பக்கத்தில் முட்டை வெஜிடேரியன். ஓகே, ஹெல்த்தி ஃபுட்டு தோணுது. அப்புறம் சவுத் இண்டியன் இருக்குது, நார்த் இண்டியன் இருக்குது, முக்கால்வாசி சவுத் இண்டியன் தான் இருக்குது. ஓகே, இட்டாலியன் இருக்குது. அப்புறம் டயட் ஃபுட்டு. அப்புறம் கலர்ஃபுல். எஸ், முக்கியமான விஷயம். இந்த பிளேட்டை பார்க்கும் பொழுது கலர்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு அன்றாடம் ஆவரேஜ் பிளேட் ஆஃப் எனி இண்டிவிஜுவல், ஒரு அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய நம்முடைய தட்டு எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒரு கலர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பல தட்டுகளில் நீ கலரே கிடையாது. ஆனால் ஒரு நல்ல உணவை நம்ம சாப்பிட்ருக்கோன்னு எப்படி சொல்ல முடியும்னா, நம்ம தட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ ஹெல்த்தி. எப்படி சொல்கிறேன் அதை? இதில் என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இது ஒரு கலர்ஃபுல்லான பிளேட்டு. இதில் என்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பிளேட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறது ஏன் முக்கியன்றதை பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் இருந்த ஐட்டம்ஸுடைய பிரேக்கப் ஆஃப் நியூட்ரிஷன் இதுதான். எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ஒரு ஐட்டமுடைய எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட்ஸ் இருக்குது என்று சொல்லி பிரேக்கப் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உணவிலும் இப்படிப்பட்ட சில சத்துக்கள், அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. பிரேக்கப் நம்ம பண்ணி பார்த்தோன்னா, நம்ம சும்மா அப்படியே டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவிலும் இப்படிப்பட்ட பிரேக்கப்ஸ் இருக்குது. கார்ப்ஸாக இருக்குது, ப்ரோட்டீனாக இருக்குது, கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்றதுலாம் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ரைட் சைடில் வரும்போது விட்டமின்ஸும் மினரல்ஸும் காட்டுது பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் காட்டுது பாருங்கள், வாசிங்க அப்படியே சத்தமா. அயன் இருக்குது, அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அப்புறம் B1 இருக்குது, B3 இருக்குது, B6 இருக்குது, D இருக்குது, B2 இருக்குது. இப்படி பல விட்டமின்ஸு அண்ட் பல மினரல்ஸு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பிளேட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு பிளேட்டில் இத்தனை விட்டமின்ஸ் இருக்குது. இந்த பிளேட்டில் இத்தனை விட்டமின்ஸ் இருக்குது ஒரு பிளேட்டில். பட் நிறைய நேரத்தில் நம்ம சாப்பிட்ற பிளேட் இப்படி இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? நீங்கள் டெய்லி சாப்பிட்ற பிளேட் இந்த மாதிரி இருக்கா? எல்லாரும் சத்தமாக கொஞ்சம் பேசணும். எல்லாரும் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை. சரி, அப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சாப்பிட்ற பிளேட் இப்படி இல்லைன்னா இவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸு நம்ம பாடியில் எப்படி வரும்? இது எல்லாமே உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். ஆனால் நம்ம பிளேட் அப்படி இல்லைன்னா எப்படி இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எங்கேருந்து வரும்? இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பல நேரங்களில் உணவுகள் மூலமாக நமக்கு வராததுனால நீங்கள் போய் ஒரு பிளட்டை
டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட்ல நீங்க பார்க்கிற இப்படிப்பட்ட டிஃபிஷியன்சிஸ் காண்பிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சைடில் இருக்கிறது டிஃபிஷியன்சி, எல்லாமே டிஃபிஷியன்ட் ரீடிங். அந்தந்த விட்டமின்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற டிஃபிஷியன்ட் ரீடிங்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஸோ என்ன ஆகுனா உங்கள் பாடியில் டிஃபிஷியன்சி காண்பிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பல நேரங்களில் நம்ம சொல்கிறோம்ல சில காமனான விஷயங்கள், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது, எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல, வீக்காக இருக்குது, எனக்கு காலெலாம் வலிக்குது, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, எனக்கு தலைவலி இருக்குது, எனக்கு என்னமோ படப்படப்பாக இருக்குது என்று சொல்லுகிற பல விஷயங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படிப்பட்ட ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அங்கே பயந்துருவாங்க. நான் அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு ஹார்ட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கிட்னியில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு லிவரில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் பயந்துட்டு நடுங்கி அந்த பயத்திலே பல பேர் அவங்க லைஃப் முடிஞ்சிருது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் பெரிய ஹார்ட் இஷ்யூவாக இருக்காது, பெரிய கிட்னி இஷ்யூவாக இருக்காது, பெரிய லிவர் இஷ்யூவாக இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் விட்டமின் டிஃபிஷியன்சியாக தான் இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த நம்ம சொல்கிற பல பயங்கரமான சிம்டம்ஸ் கூட இருக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சுக்கலாம். இது வராமல் எப்படி தடுக்க முடியும்? ஒரு நல்ல கம்ப்ளீட்டு பேலன்ஸ்டு கலர்ஃபுல் பிளேட்டு அப்படி நம்ம சாப்பிட்டா போதும். ஆனால் ஒருவேளை அப்படி சாப்பிடாம நம்ம இருந்து 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 அது நம்ம பாடியில் டிஃபிஷியன்சியாக மாறுனா கடைசி நேரமாகவும் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு டிஃபிஷியன்சிஸுக்காக மாத்திரைகள் தான் எடுக்கணும். பட் தட்ஸ் த ஒன்லி சொல்யூஷன். ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட சில குறைவுகள் இருக்குது, பல சிம்டம்ஸ் நம்ம உணர்கிறோம் என்றால் ஐ வுட் அட்வைஸ் தயவுசெய்து போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மேபி இந்த டிஃபிஷியன்சிஸ் தெரிஞ்சால் டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் ப்ராபப்ளி உங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுப்பாரு, ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட கூட சேர்ந்து மேபி அது ரொம்ப மோசமாக இருந்தால் ஒருவேளை சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், எது ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது? சில விஷயங்களை பிரேக்கப் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடணும், ஒழுங்காக சாப்பிடணும். நல்லா சாப்பிட்றதுனா வெறும் பீஃபு மட்டன் மட்டும் தனியாக சாப்பிட்றது கிடையாது. நல்லா சாப்பிட்றதுனா வெறும் ரைஸை போட்டு சாம்பாரை ஊற்றி குழைச்சி சாப்பிட்றது மட்டும் கிடையாது. நல்லா சாப்பிட்றதுனா ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான வெல் பேலன்ஸ்டு ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடணும். எல்லா வேலையும் அதை சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, தப்பிச்சிடலாம். ஆனால் சில சமயத்தில் நம்ம செய்கிறதில்ல. அதனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துறது ரொம்ப நல்லது. 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா நம்ம பாடியில் என்ன டிஃபிஷியன்சி இருக்குன்றது தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டையும் நம்ம சப்ளிமெண்ட்ஸையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். யூ வில் பிகம் ஹெல்த்தி. ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது? கர்த்தர் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை கொடுத்துருக்கிறாரு. ஒரு முறை இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்திடும்படியாக கர்த்தர் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஜஸ்ட் ஒன் டைம், ஜஸ்ட் ஒன்ஸ், ஒரே ஒரு முறை அவர் ரொம்ப யோசித்து ஆசைப்பட்டு ரொம்ப ஆவலோடு கூட அவர் ஒரு பெரிய திட்டத்திற்காக நம்ம இங்கே உருவாக்கி, அதுக்கப்புறம் தாயின் வயிற்றில் இங்கே உருவாக்கி, அதுக்கப்புறம் இந்த பூமியில் நம்மளை கொண்டு வந்தார் அவர் திட்டத்தை வாழ்ந்து முடிக்கும்படியாக. ஆனால் அந்த திட்டத்தை சரியாக வாழ்ந்து முடிக்காத படிக்கு பிசாசு பாவம் என்கிற எல்லாமே பாவம் தான். நம்ம உடம்பை சரியாக பார்த்துக்காது கூட பாவம் தான், கவனம் செலுத்தாது கூட பாவம் தான். பாவம் என்கிற காரியங்கள் மூலமாக நம்ம லைஃப்பை ஃபுல்லாக வாழ முடியாதபடிக்கு தடுத்துக்கிட்டே இருக்கிறான். எவ்ரி மினிட் நம்ம பெஸ்ட்டை கொடுக்காதபடிக்கு ஸ்டாப் பண்ணுறான். எனக்கு பைபிளில் பிடிச்ச பல வசனங்களில் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேவரட் வசனம் யோவான் 10:10. வேகமாக அது மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life
and have it to the full. பைபிளில் இங்கிலீஷில் சும்மா பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் எதுக்கு வந்தாரா? லைஃப்பை நம்ம ஃபுல்லாக வாழ்கிறதுக்காக வந்தாராம். எப்படி? ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு. பரிபூர்ணம் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. முழுமையாக, ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 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 பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலுக்குள்ளே சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த சாக்லேட்ஸை உங்ககிட்ட யாராவது கிஃப்டாக கொடுக்குறாங்க. கிஃப்டாக கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க? இதை ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோமா, இது உனக்கு தான் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? அது கிஃப்ட்டு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், கேட்கல, பேசுங்க. என்ன பண்ணலாம்? அந்த சாக்லேட்ஸை ஃபுல்லாக சாப்பிட்றலாம். இட்ஸ் அ இம்போர்ட்டட் சாக்லேட். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்டு, ரொம்ப டேஸ்டியான சாக்லேட்டு. அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அந்த பாட்டில் ஃபுல்லாக உங்களுக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்றலாம்ல. ஆனால் இப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக சாப்பிடலாம் வச்சுக்கோங்க, அதில் இருக்கிறத பாதியை வேஸ்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி யாராவது உங்கள்கிட்ட திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஆனால் இன்னொரு சமயம் வருது, உங்களுக்கு அந்த சாக்லேட் சாப்பிடணுன்னு ஆசை வருது, ஆனால் அப்போ அந்த சாக்லேட் உங்ககிட்ட இல்லை. இன்றைக்கி நம்ம லைஃப் அப்படி தான். பல நேரங்களில் பிசாசு திருடுறான், அழிக்கிறான், கொலை செய்து போடுறான். ஜீசஸ் எதுக்கு வந்தார்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த லைஃப்பை எவ்ரி மினிட்டு, காலை எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லஸ்ட்டு முழுமையாக வாழ்ந்து முடிக்கிறதற்காக, நம்ம பூமியில் உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுமையாக வாழ்ந்து முடிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தாரு. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? பாவம் என்கிற காரியங்கள் மூலமாக, குறைவு என்கிற காரியம் மூலமாக உள்ளே வந்து அதை ஸ்டீல் பண்ணுறான். நம்ம ஜாயை ஸ்டீல் பண்ணுறான், பீஸை ஸ்டீல் பண்ணுறான், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாதபடிக்கு ஸ்டீல் பண்ணுறான். நம்ம டேஸை வேஸ்ட் பண்ண வைக்கிறான், நம்மளுடைய மினிட்ஸை வேஸ்ட் பண்ண வைக்கிறான். எதுவுமே நம்மளால் முழுமையாக செய்ய முடியல. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருப்பாங்க, ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் இருப்பாங்க, ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருப்பாங்க. they are so distracted பீப்புளெலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்டட் பீப்புளெலாம் யாருன்னா பிசாசு அவங்க லைஃப்பில் வந்துட்டான்னு அர்த்தம். அதனால தான் அவங்களால கவனம் செலுத்த முடியாது. அவங்க லைஃப்பில் எப்பொழுதும் டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க, டைவர்ட்டடாக இருப்பாங்க, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. பிசாசு அழிக்க வருகிறான். ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக வாழ்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. இந்த காலை நேரத்தில் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் டு த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள். இந்த காலை நேரத்தில் சிலரோட வாழ்க்கைக்குள்ளே பேச ஆசைப்படுகிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியான இதை ரொம்ப 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 எனக்கு உணர்த்துறதுனால சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழ முடியலன்னா, ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் பொட்டென்ஷியல் வாழ முடியலன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் நிறைய பேருக்கு இது பிரச்சனை இருக்கிறது. அவங்களுக்குன்ற ஒரு வேலை இருக்கும், ஆனால் பல நேரங்கள் வேலைக்கு போக பிடிக்கல, வேலைக்கு போனால் கூட ஃபுல்லாக வேலை செய்கிறதில்ல. பிஸ்னஸஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸஸ் இருந்திருக்கும், கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் கொண்டு வரல. சில நேரம் பண்ணுறீங்க, சில நேரம் பண்ணல, சில நேரம் சோர்வு வருது. நாங்கள் உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி ரோல்ஸில், ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நீங்கள் முழுசாக அதில் ஒரு தகப்பனாக, தாயாக, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக உங்களால் எல்லா நேரத்திலும் ஃபுல்லாக உங்களால் அந்த ரோல்ஸை சரியாக நீங்கள் பயன்படுத்த முடியல. உங்களுக்கு பணம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் பல நேரங்களில் மணியை சரியாக ஃபுல்லாக கரெக்டாக அது வந்திருக்கிற விதத்தில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. வாட் எவர் இட் இஸ் இன் யுவர் லைஃப், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் நீ முழுசா ஃபுல்லாக நீ ஆண்டுகோள், இது உனக்கு என்று சொல்லி என்று கர்த்தர் கொடுத்த ஏதேன் தோட்டத்தை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த வேலையை, கர்த்தர் கொடுத்த சரீரத்தை உங்களால் முழுசா ஃபுல்லாக பெஸ்ட்டாக வாழ முடியலன்னா பிசாசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துருக்கிறான், அழிக்க, கொல்ல, அதை திருடிட்டு போக. பட் ரிமெம்பர், ஜீசஸ் வந்தது எதுக்கு தெரியுமா? ஜீசஸ் இந்த பூமிக்கு மனுஷனாக கிராஸ் பண்ணி வந்தது எதற்கு தெரியுமா? இந்த பூமிக்கு மனுஷனாக கிராஸ் பண்ணி வந்த ஜீசஸ் உங்களை மீட்டெடுத்தது எதற்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு. He finished everything on the cross. பிசாசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் கொடுத்துருக்கலாம், மினரல் டிஃபிஷியன்சிஸ் கொடுத்துருக்கலாம்,
அதனால உங்களால் ஜெயிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். எப்பொழுது சமாதானத்தோடு இருக்க முடியாத, சந்தோஷத்தோடு இருக்க முடியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் கர்த்தர் எல்லாவற்றிற்காகவும் இந்த கிராஸை பதிலாக வச்சிருக்கிறாரு. இந்த கிராஸ் தான் நம்மளோட சப்ளிமெண்ட்டு, இந்த கிராஸ் தான் நம்மளுடைய ஹெல்த்து, இந்த கிராஸ் தான் நம்மளுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்குற ஒரு விஷயம். இந்த சிலுவையில் இயேசுப்பா எல்லாவற்றையும் முடித்து தீர்த்ததன் மூலமாக அவர் என்ன சொல்றாரு? நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டேன், அதனால நீயும் மேற்கொள்வாய் என்று நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில், என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் வேலையில், என் பிஸ்னஸில், என் ஊழியத்தில் கூட இன்றைக்கு பல டிஃபிஷியன்சிஸ் இருக்கலாம். அதனால் என்னால் முழுமையாக செயல்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என் இயேசுப்பா எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து தீர்த்தார். அதனால என்னை மீட்டெடுத்தார், ரிடீம் பண்ணார். அதனால எல்லாரும் சொல்லுவோம், அதனால நானும் கிராஸ் பண்ணி என் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். ஹல்லேலூயா. பத்தல, என் வேலையை மீட்டெடுப்பேன். ஹல்லேலூயா. என் பிஸ்னஸை மீட்டெடுப்பேன். ஹல்லேலூயா. என்னோட குடும்பத்தை மீட்டெடுப்பேன். ஹல்லேலூயா. என்னோட நண்பர்களை மீட்டெடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா ஏரியாஸ், ஆஸ்பெக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், மூவிஸ், whatever it is, எல்லாவற்றையும் நான் மீட்டெடுப்பேன் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. அந்த பவரை நமக்குள்ள வச்சிருக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கு. நம்ம பல நேரத்தில் உட்காந்து வேற யாரும் பார்த்துப்பாங்க, இது எனக்கு கிடையாது, எனக்கே எந்திரிச்சு நடந்தா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துரும். நோ 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 நோ. உங்களை ஒரு திட்டத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அந்த பவரையும் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். You just have to believe that you can go out and redeem this world for Christ. அந்த சப்ளிமெண்ட் தான் அது. கிராஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இந்த சிலுவை குறித்து நம்ம வசனங்களை பார்க்கும் பொழுது நம்ம இந்த 1 கொரிந்தியர் 1:18 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கிராஸை பற்றி பல வசனங்கள் இருக்குது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம், ஆழமான வசனம். இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப அது கவனத்தை ஈர்த்தது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அந்த பைபிள் வாசிக்கும் பொழுது எந்த வேர்டு உங்களுக்கு கவனத்தை இருக்குதோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், இல்லாட்டி அதை சர்க்கிள் பண்ணிக்கணும். அப்படி இந்த ஃபூலிஷ்னஸ், பைத்தியமாக இருக்கிறது என்கிற இந்த வார்த்தை என் கவனத்தை ஈர்த்ததுனால அதை மட்டும் நான் சர்க்கிள் பண்ணி வச்சு அண்டர்லைன் பண்ணி அதை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு உணர்த்தினது, அவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது ஃபூலிஷ்னஸ் தான். சிங்காசனத்தை விட்டு இங்கே வந்து நமக்காக வாழ்ந்து அவமானப்பட்டு அட்டி வாங்கி சிலுவையில் அப்படி மறித்ததே பார்க்கறதுக்கு, எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஃபுல்லிஷாக இருந்திருக்கும். ஆனால் நமக்காக செஞ்சார், நம்மளை ரெடீம் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பைபிளில் யாரெல்லாம் இப்படி ஃபூலிஷான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் பார்த்தேன், நோவா அந்த சமயத்தில் ரொம்ப ஃபூலிஷான விஷயம், பேலையை கட்டுறது. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த டைமில் யாரோ ஒரு மனுஷன் உட்காந்து அத்தனை வருஷம் 100 வருஷம் ஒரு பேலையை கட்டிட்டு இருந்தா, ஆர்க்கை கட்டியிருந்தா எல்லாருக்கும் ஃபூலிஷாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம்? ஆபிரகாம் வந்து அவன் அவ்வளவா தவம் இருந்து பெற்ற அவனுடைய மகனை போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு போய் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அந்த பலிபீடத்துலையும் வச்சு அந்த கத்தியும் ஓங்கிறது ரொம்ப முட்டாள்தனமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். ஆனால் அதுலேயும் ஆண்டவர் எப்படி பியூட்டிஃபுல்லாக அந்த ஃபூலிஷ்னஸை ஒரு ஸ்ட்ரெங்க்தாக மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒருத்தரை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆபிரகாமாக இருக்கட்டும், நம்ம பார்த்த மற்ற கரெக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு வாசிக்கும் பொழுது அப்போது உற்சாகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ஃபூலிஷ் என்று சொல்லி நம்ம இப்போ கவனமாக பார்க்கும்போது ஃபூலிஷ் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு ரொம்ப பர்சனல். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பர்சன் ரொம்ப பர்சனல். ஏன் பர்சனல்னா, சின்ன வயசில் இவரோட கதையை முதல் முறையாக கேட்கும் பொழுது என் மனசுக்கு தோணுச்சு, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். சின்ன குழந்தையாக நான் இருக்கும் பொழுது சண்டே கிளாஸில் இந்த கதையை எனக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது எங்கள் அம்மா ஏதோ ஒரு சமயத்தை எனக்கு சொல்லும் பொழுது, விவரித்து கதையாக சொல்லும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் தோணுச்சு, இவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். பல பேருக்கு இன்றைக்கும் இது முட்டாள்தனமாக தெரியும். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு ஹீரோவாக்கி அதை பற்றி படங்கள்லாம் கூட எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பண்ணது ரொம்ப
ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். ஒருவேளை இன்னைக்கு இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு மனுஷனை செய்ய சொன்னாங்கன்னா நம்ம நிறைய பேர் செய்ய மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப முட்டாள்தனமாக தெரியும். யாரை குறித்து பேசுகிற? தாவீதை குறித்து பேசல. இந்த 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தில் ஹிஸ்ட்ரியே திரும்பி பார்க்கிற, பல பேருக்கு வியப்பை கொடுக்கிற, இதை படமாகவும் பல சீன்ஸாகவும் பல விதத்தில் வெளிப்படுத்தக்கூடிய கதைகளாக ஆச்சரியத்தோடு சொல்லப்படுகிற, பிரசங்கங்களாக ரொம்ப ஃபயரியாக ப்ரீச் பண்ணப்படுகிற டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி தான் அது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் இந்த பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் விவரிக்கப்படுகிறது. என்ன இன்சிடென்ட்? இந்த 48, 49 வேகமாக வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த பெலிஸ்தேன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தேனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தேனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். When the Philistine arose and came and drew near to meet David, David ran quickly toward the battle line to meet the Philistine. And David put his hand in his bag and took out a stone and slung it and struck the Philistine on his forehead. The stone sank into his forehead and he fell on his face to the ground. இந்த தாவீது ஒரு கல்லை வச்சு, ஒரு கூழாங்கல்லை வச்சு ஒரு ஜெயண்ட்டை அடித்து விழ வச்சது. அதுவும் அவன் ஜெயண்ட் மட்டும் இல்லை, அவன் ஒரு வீரன், போர் வீரன். அது மட்டும் இல்லை, அவன் பெரிய கத்திகளை வச்சுருந்தான். அவனுடைய அந்த ஸ்பியரை பிடிக்கிறதுக்கே ஒரு ஆள், ஒரு ஈட்டியை பிடிக்கிறதுக்கே ஒரு ஆள் இருந்தான். அந்த அளவுக்கு பெருசு. அவனுடைய ஆர்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ பெருசு. அவன் ஷீல்டு வச்சிருந்த ஷீல்டு அவ்வளோ பெருசு. அப்படி ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக போருக்கு ட்ரெயின்டாக இருக்கிற, அவ்வளோ பலசாலியான ஹைட்டாக இருக்கிற, எல்லா படையும் பயப்படுகிற ஒரு ஆளை இவன், இந்த சின்ன பையன் ஒரு கல்லை வச்சு அடித்து விழ வச்சது. இன்னைக்கு கூட யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய சொன்னால் இன்னைக்கு இதை கொண்டாடுறோம் தெரியுமா? பிரசங்கியாராக நம்ம விசுவாசிகளாக இதை கொண்டாடுறோம் தெரியுமா? அப்படி கொண்டாடுறவங்க கூட இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது முட்டாள்தனமாக தோணும், பைத்தியக்காரத்தனமாக தோணும். பட் நான் இதை ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட் அ லாட். தாவீது எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிறது அந்த எதிரிக்கு கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க முடியாத குறைவான ஒரு விஷயம். அந்த எதிரியோட கம்பேர் பண்ணும் பொழுது எதிரிக்கு தகுதியாக ஈக்குவலாக அவன் கொஞ்சம் கூட இல்லை. கரெக்டாக இல்லையா? அவனுக்கும் அந்த எதிரிக்கும் சமமாக எல்லாமே இருந்துச்சா? ஈக்குவலாக இருந்துச்சா? இல்லை. த ஆப்பனண்ட், அவனுக்கு முன்னாடி இந்த சேலஞ்ச், அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு வாய்ப்பு, ஆக்சுவலி ஒரு வாய்ப்பு கூட. ஏன்னா அவனை ஜெயிச்சுட்டா, கோலியாத்தை ஜெயிச்சுட்டா அந்த ராஜ்யத்தில் பெரும் பங்கு அவனுக்கு கிடைக்கும். அந்த ராஜகுமாரி அவனுக்கு மனைவியாக கிடைப்பாங்க. ஸோ அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த தடையோ அந்த பிரச்சனையோ அவனை விட பல மடங்கு பெருசு. அதுக்கு முன்னாடி இவன் ரொம்ப சின்னது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க, மெனி டைம்ஸ் நம்ம வேலையில் நம்ம ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம், இல்லாட்டி வேலையை குறித்து ஒரு வெறுப்பும் சோர்வும் வரத்துக்கு காரணம் நம்ம பிஸ்னஸில், ஏன் நம்ம குடும்பத்தில், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில், ஃபேமிலி, பிள்ளைகளை குறித்து, கணவன் மனைவி, பெற்றோர், வாட்எவர் ஃபேமிலி, நம்ம சக மனுஷங்களோட இருக்கிற சில வாய்ப்புகள், ரிலேஷன்ஷிப்ஸ், ஊழியத்தில் நமக்கு இருக்கிற காரியங்கள். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், யோசிங்க இதை பற்றி. இவைகளில் நம்ம ஃபுல்லாக வாழ முடியாததற்கு, செயல்பட முடியாததற்கு
ஜெயிக்க முடியாததுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன காரணமாக இருக்கும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டிஃபிஷியன்சி, குறைவு. இது ரொம்ப பெருசு, இது ரொம்ப கஷ்டம், இவங்கள மாற்றவே முடியாது, இதை சரி பண்ணவே முடியாது, இதில் ஜெயிக்க முடியாது, என் தகுதிக்கு மீறின ஒரு காரியம், என்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி நம்முடைய குறைவுகள், டிஃபிஷியன்சிஸை நம்ம பார்த்து அதனால் சோர்ந்து போயிடுறது, விட்டு கொடுத்துறது, வெறுப்பாரதான் காரணம். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய தாத்தாக்கெல்லாம் தாத்தா தாவீது நம்மளை மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நின்றுட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீது நின்னார். ஆனால் தாவீது ஜெயிச்சார். ஒரு ஒரு உலகத்திற்கு முட்டாள்தனமாக தெரிந்த காரியத்தை செஞ்சார். ஆனால் அது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இடைப்படுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆரம்பித்தேன் 10:25 10:30 போல் ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட்டு 30 minutes பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உலக இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், பைபிள்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், இதெல்லாம் நாலேஜ். ஆனால் இப்போது ஆவியானவர் செயல்படுகிற நேரம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு 1/2 hour பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிற நேரம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம யோசிக்க வைக்கிறதுக்கு, நமக்கு ஞாபகப்படுத்துக்கிறதுக்கு, நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டு 30 minutes ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற நேரம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த அடுத்த 30 நிமிஷத்தில் ஆவியானவர் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில் இருக்கிற டிஃபிஷியன்சியை நமக்கு காண்பிக்க போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். அந்த டிஃபிஷியன்சியிலிருந்து எப்படி ஜெயிக்கிறது, என்ன சப்ளிமெண்ட்ஸ் என்பதை நமக்கு உணர்த்த போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனோட வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் பைபிள் என்கிற இந்த பொக்கிஷம். அந்த வசனங்கள் படி நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னா, புரிந்து வாழ ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும், சீரமைக்கப்பட்டுரும், நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த வசனங்கள் ஆவியானவர் கூட சேர்ந்து அந்த வசனங்கள் செயல்படுகிற நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பவர்ஃபுல் காம்பினேஷன். ஹோலி ஸ்பிரிட்டும் வசனங்களும் சேர்ந்து இறங்கி வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் we are getting into such a time. அப்படிப்பட்ட நெக்ஸ்ட் 30 minutesக்குள்ளே கடந்து போக போகிறோம். Hallelujah. I want all your focus here. உங்கள் முழு கவனம் இங்கே இருக்கணும். ஏன்னா நான் பேச ஆவியானவர், நான் வசனங்களை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இப்போது ஆவியானவர் இறங்கி வர நான் பேச நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற டிஃபிஷியன்சி எல்லாம் ஆண்டவர் மாற்றி சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார், முழுமையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கண்களை மூடி ஒரே வாட்டி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த வசனங்களை பார்த்தோம், நாலேஜ் கெயின் பண்ணோம். இப்போ ஆண்டவரே, ஆவியானவரே நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இந்த இடத்த ஆட்கொள்ளணும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். we need your presence Lord. ஆண்டவரே, உன் பரிசுத்த பிரசனம் இல்லைன்னா எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய்டும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். the word and the spirit, the word and the spirit, வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே, இவங்க சும்மா சண்டே வந்துட்டு போனேன்னு இல்லாதபடிக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறபடி ஆண்டவரே, let their life not be the same, let the deficiencies not remain. பிசாசு கொள்ளையடிக்க வந்த காரியங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்க வருகிறீரே, பரிபூர்ணமாக வாழ ஆண்டவரே, ஃபுல்னஸ் உணர ஆண்டவரே திரும்ப கொடுக்க போகிறதுக்காக நன்றி. குடும்ப வாழ்க்கையில கொடுக்க போகிறதுக்காக நன்றி. கணவன் மனைவி உறவுல, தகப்பன் ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகள் உறவுல ஆண்டவரே, அப்பா நண்பர்கள் மத்தியில, வேலையில ஆண்டவரே, பிசினஸ்ல, ஃபினான்ஸ்ல, ஹெல்த்ல ஆண்டவரே, ஊழியத்துல எல்லாவற்றிலும் கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இந்த இடத்த உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம லைஃப் பாருங்க, இது ஆண்டவர் எழுதின ஒரு திரைக்கதை. நம்ம லைஃப் காட் பியூட்டிஃபுல்லாக எழுதின ஸ்கிரிப்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. இருக்கிறாரா இல்லையா? எழுதி இருக்கிறாரா இல்லையா?
எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. எப்படின்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட்னுவாங்க. ஒரு சினிமா டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு பட வாய்ப்பு வாங்குறதுக்கு அவர் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போவார். ஒரு ஆக்டர் நடிக்க வைக்கிறதுக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட். அப்படின்னா என்னன்னா அவங்க போய் அந்த இடத்துல யோசிச்சு அந்த ஷூட்டிங் இடத்துல போயிட்டு அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஓகே இந்த காமெடி வச்சா நல்லாயிருக்கும், இந்த ஃபைட் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்க முடியாது மாட்டாங்க. இப்போலாம் அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க எல்லாவற்றையும் முன்கூட்டியே யோசித்து எந்த சீனு, என்ன டைலாக்கு, எப்படி ஷார்ட் வைக்கணும், எங்கேருந்து கேமரா வரும் என்று முதற்கொண்டு சிலர் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படிலாம் இருக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அப்படிலாம் அதில் டெவலப் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லாட்டி அதை டிஜிட்டலில் வச்சு போயிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட அதை காமிச்சு ஃபுல்லாக கொடுப்பாங்க. கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். அப்போ தான் அந்த படம் எடுக்க ஆரம்பிக்கப்படும். அந்த படமும் நல்லா வர வாய்ப்பு இருக்குது. உலகத்து மனுஷங்களே இதை செய்யும் பொழுது ஒரு 3 hour 2 hour படத்துக்கே அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடும் பொழுது நம் தேவாதி தேவன் அந்த சராசரங்களை படைத்தவர் ஆல் மைட்டி காட் மனுஷன் என்ற அந்த மோஸ்ட் வேல்யூபிள் பர்சனுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பார். God has created a beautiful script for each one of us. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெஸ்டான திரைக்கதை அமைச்சிருக்கிற கதை, திரைக்கதை, வசனம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் ஜீசஸ் கிரைஸ்ட்னா டைரக்ஷன் யாரு? எழுதப்பட்ட அந்த கதை, எழுதப்பட்ட அந்த திரைக்கதை, எழுதப்பட்ட அந்த வசனத்தை நடைமுறையில் அதை செயல்படுத்துறது தான் டைரக்டர். அதை நடத்தி அதை கரெக்டாக ஃபில்ம் ஆக்கி கொண்டு வரது தான் டைரக்டர். அஃப்கோர்ஸ் அவரோட கூட பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதை கரெக்டாக கொண்டு வரது டைரக்டர். அப்படி நம் வாழ்க்கை என்கிற அந்த கதை, திரைக்கதை, வசனத்தை செயல்படுத்துகிற டைரக்டர் யாரு? டைரக்டர் நம்ம தான், நம்ம ஒவ்வொருத்தரும். எப்படி இது தைரியமாக சொல்கிறேன்? ஏன்னா பல நல்ல கதைகள், நல்ல திரைக்கதைகள், நல்ல வசனங்கள் சரியான டைரக்ஷன் இல்லாதனால சொதப்பி இருக்கு. வைசி பஸ்ஸாக கூட நடக்கும். ஆனால் நம்ம கேஸில் தைரியமாக சொல்லலாம், எந்த கதையும், எந்த திரைக்கதையும், எந்த வசனமும் கர்த்தர் எழுதினது கொஞ்சம் கூட சொதப்ப வாய்ப்பே இல்லை. பர்ஃபெக்ட். ஏன்னா அவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு குட் என்று சொன்னவர். அப்போ எங்கே சொதப்புது? எக்ஸிக்யூஷனில் சொதப்புது, செயல்படுத்துகிற விதத்தில் சொதப்புது. அப்போ டைரக்ஷன் பொறுப்பில் நம்ம தான் இருக்கிறோம், நம்ம லைஃப்பை குறித்து. ஆனால் நம்ம பல சமயத்தில் சரியாக டைரக்ட் பண்ணாததுனால, ஸ்கிரிப்ட் படி டைரக்ட் பண்ணாததுனால நம்ம ஸ்டோரி ஃப்ளாப் ஆகிடுது. அவர் முன்னேறி போல. ஒரு டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்த உடனே அந்த படம் எடுக்க ஆரம்பிக்க போகிறாரு. பல ஆயத்தங்கள் நடக்கும் அந்த லொக்கேஷனில், கரெக்டாக முன்கூட்டியே நடக்கும். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்க போகிறாங்க, அந்த படத்தை ஆக்சுவலாக ஃபில்ம் பண்ணுற டைம் வருது. அப்போ அந்த டைரக்டர் என்ன சொல்லுவார், எப்படி ஆரம்பிப்பார்? பட் 3 important words that come out of the director's mouth அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது: லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். ஏசப்பன் நமக்காக எழுதின பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், திரைக்கதை, கதை, திரைக்கதை, வசனம், அதை சிறப்பாக நம்ம செயல்படுத்த முடியாதபடிக்கு பிசாசு பல டிஃபிஷியன்சிஸ் வச்சிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க போறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? We are all going to become great directors of the great script that God has got for us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நம்ம மாற போறோம்னு? ஸோ அதுக்கு இப்போ let's start with லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். முதல்ல லைட்ஸ், இல்லை வெளிச்சம் உண்டாகட்டும். லைட்ஸ், லைட்டெல்லாம் ஆன் பண்ணணும், அதான் அந்த லைட்ஸ். அந்த செட்டிங்கில் லொக்கேஷனில் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணணும், அதான் லைட்ஸ். ஸோ அப்போது இந்த ஸ்கிரிப்ட், ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்கிரிப்டை நம்ம சரியாக வாழ்ந்து முடிக்கிறதுக்கு என்ன லைட்ஸ் ஆன் பண்ணணும்? சரி, தாவீதை பார்ப்போம், இந்த இன்சிடென்ட்டை பார்ப்போம், முட்டாள்தனமாக அவன் செஞ்ச விஷயத்தை பார்ப்போம். என்ன லைட்ஸ் ஆன் பண்ணலாம்? வாசிப்போமா? 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 தமிழில் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி,
நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஏற்படுகிற அந்த கான்ஃபரன்டேஷன், ரெண்டு பேரும் இப்போ முகமுகமா பார்த்து நிற்கிறாங்க. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. தாவீது ரொம்ப குறைவாக இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. தாவீதுக்கும் அந்த கோலியாத்துக்கும் எந்த விதத்திலும் சம்மந்தம் கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனை, வாய்ப்பு ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு எனக்கு இன்னைக்கு பணம் கிடையாது, ஸ்ட்ரென்த்து கிடையாது, பீப்புள் கிடையாது, நாலேஜ் படிப்பு கிடையாது, வாட் எவர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் சூழ்நிலை என்ன உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பெருசு, வாய்ப்பு, தடை, அதை நான் மேற்கொள்ளணும். ஓகே, இப்போ பல சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடைகளை பார்த்து பயந்துருவோம். நமக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை, சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, என்கிட்ட அந்த தாளந்து இல்லை, அந்த விஷயங்களை பார்த்து நம்ம யோசிப்போம், பின் மாற்றம் அடைவோம், பின் வாங்கி போவோம், சோர்வாயிடுவோம். பட் தாவீத எது எரிய செஞ்சது, பற்ற செஞ்சது? வாட் லைட்டட் him? இன்னைக்கு உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். வாட் கேன் லைட் யூ அப்? வாட் லைட்ஸ் யூ அப்? எது உங்களுக்குள்ள இந்த ஜெயண்ட்டை என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பற்றி எரிய செய்ய முடியும்? உங்கள் முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம், அதனால அதுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கலாம், அதில் செயல்படாமல் இருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம், என்னால் முடியாது என்று சொல்லி. ஆனால் கொஞ்சம் யோசிங்க. இப்போ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் யோசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த சேலஞ்சஸ், வாட் எவர் இட் இஸ், அது உங்கள் வீடை குறித்து இருக்கலாம், கட்டிடத்தை குறித்து இருக்கலாம், பட்டாவை குறித்து இருக்கலாம், அது உங்கள் வேலையை குறித்து இருக்கலாம், உங்கள் கம்ப்யூட்டரை குறித்து இருக்கலாம், பர்சனை குறித்து இருக்கலாம், whatever it is. I pray in the name of Jesus Christ, Holy Spirit, you will help them realize. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவங்களுக்கு இப்போ உணர்த்துவீராக. நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முடியாது, இது ரொம்ப பெருசு, மாறாது, இம்பாசிபிள் என்று நினைக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். அதெல்லாம் உங்கள் கண்கள் முன்னாடி வருவதாக, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவதாக. இப்போ சொல்லுங்க, இது முடியும் என்று சொல்லி. எது உங்களை பற்றி எரிய வைக்கிறது? வாட் லைட்ஸ் யூ அப் ரைட் நவ்? ஒரே ஒரு விஷயம். தாவீதை எது தெரியுமா லைட் பண்ணுச்சு? இது முடியுன்ற எது தெரியுமா அவரை எரிய வச்சுது? தாவீதை எப்படி, எந்த காரியம், ஒரு விஷயம். அவன் அந்த கூழாங்கலை பார்க்கல, அவன் அந்த ஸ்லிங்கை பார்க்கல, அவன் அந்த ஆர்மரை பார்க்கல. ஆனால் ஒரு விஷயம் அவனை பற்றி எரிய வச்சது என்ன தெரியுமா? என் ஆண்டவராகிய தேவனை ஏளனமா பேசுற இவன் யார்? இவன்? அவன் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், ஆனால் என் தேவன் நாமம் தூஷணப்படுகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். I will not allow the name of my God, Lord, be put to shame. அந்த வசனத்தை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? அந்த தாவீது என்ன சொல்றான்? அவனோட வீரம் அந்த வசனத்தை தெரிகிறது, அவனுடைய வீரம் அந்த வசனத்தில் புரிகிறது. Look at what he's got to say out there. Armies of Israel. God's army. God's army. தேவனுடைய சேனைய, தேவனுடைய சேனைய. யார் அந்த தேவனுடைய சேனை? யார் அந்த தேவனுடைய சேனை? நான் அந்த தேவனுடைய சேனை. யார் அந்த தேவனுடைய சேனை? Who's God's army? I am God's army. நான் வேலை செய்யறதுக்காக நட்டப்பட்டிருக்கிற இடத்துல நான் God's army. நான் குடும்பத்தில் நட்டப்பட்டிருக்கிற இடத்துல நான் God's army. என்னோட பணத்தின் காரியங்கள், எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தில் நான் God's army. என்னோட பிஸ்னஸ் நான் God's army. இந்த சமுதாயத்தில் நான் God's army. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரும் பொழுது நான் God's army. என் மேனேஜர் முன்னாடி உட்காரும் போது நான் God's army. ஒரு மனுஷன் கூட பேசும்போது நான் God's army. என்ன பார்க்கிறவங்க அந்த தேவனோட நாமத்தை தூஷணம் பண்ணவே நான் அலோவ் பண்ண மாட்டேன்.
இன்றைக்கு எது நம்மளை உற்சாகப்படுத்துது? பல நேரங்களில் பணம் தான் நம்மளை உற்சாகப்படுத்துது. எது நம்மளை உற்சாகப்படுத்துது? பல நேரங்களில் பேர் தான் நம்மளை உற்சாகப்படுத்துது. எது நம்மளை உற்சாகப்படுத்துது? பல நேரம் மக்களை அக்னாலேஜ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணுன்ற விஷயம் தான் என்னை உற்சாகப்படுத்துது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எது உங்களை லைட் அப் பண்ணுது? எது உங்களை எரிய வைக்குது? எதுக்காக காலையில் எந்திரிக்கிறீங்க? எதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க? எதுக்காக ஒரு காரியங்களை ஓடுறீங்க? ஒரு சில காரியங்களை ஓடுறீங்க. யூ ரன் ஃபார் தோஸ் திங்ஸ் ஃபார் விச் யூ want to be recognized and which gives you fulfillment. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அந்த காரியங்களுக்காக தான் ஓடுறீங்க. நிறைய நேரங்களில் வாலிப பிள்ளைங்க பார்க்கும் பொழுது அவங்க எதற்கு கால் எஞ்சி உலகம் எதற்கு சில விஷயத்தை செய்வாங்கன்னா, they want to impress a few people. நிறைய நேரத்தில் ஆப்போசிட் ஜெண்டரை இம்ப்ரெஸ் அதுக்காக தான் அவங்க செய்கிற எல்லா காரியமும் இருக்கும். அது அவங்க லைட் அப் பண்ணும், அது அவங்களை எரிய வைக்கும். நிறைய பேர் வயசான பெரியவங்களை பார்க்கும் பொழுது அது அவங்களை எதுக்கு ஓட வைக்கும்? அவங்க பேர பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை, மேபி சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். நிறைய நேரத்தில் வேலை செய்கிறவங்க எது அவங்கள எரிய வைக்கும், ஓட வைக்கும், லைட் அப் பண்ணும். மேபி அவங்க ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் அவங்களை அப்ரிசியேஷன் பண்ணணும் என்று சொல்லி அந்த இன்க்ரிமெண்ட் whatever it is. ஏன் நிறைய ஊழியக்காரங்களை எது லைட் அப் பண்ணுது? அவங்களோட வியூஸ் சோஷியல் மீடியாவில், அவங்களோட ரீச், அவங்களோட பாப்புலாரிட்டி. நிறைய பேர் ஐயா நீங்கள் பாடினா, ஐயா நீங்கள் பேசினான்னு சொல்ல வைக்கிறாங்களா? அந்த மாதிரி காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்மளை லைட் அப் பண்ணுகிற காரியங்கள் இப்படி உலகத்தின் காரியங்களாக இருக்கிறது. அதாவது ஈஸியாக சோர்ந்து போயிடும். பிசாசுக்கு தெரியும்யா. பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஆன்சர். பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை எது லைட் அப் பண்ணணும்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? அவனுக்கு நல்லா தெரியும். உனக்கு அந்த பொண்ணு கால் எஞ்சி குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்பிச்சா தான் லைட் அப் ஆகும், அந்த டே லைட் அப் ஆகும்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணை ஆஃப் பண்ணுவான். ஆட்டோமேட்டிக்காக நீ என்னவ? யூ பிகம் ஸோ டார்க். உனக்கு பணம், அந்த பணம் அதிகமாக எங்கெல்லாம் வருதோ அது ஒன்று லைட் அப் பண்ணும். பிசாசு என்ன பண்ணுவான்? பணம் ஃப்ளோவை சப்ளையை கட் பண்ணுவான். யூ பிகம் டார்க். உனக்கு என்ன? உன் கணவன் மனைவி உன மரியாதையாக ட்ரீட் பண்ணும், முழு நேரமும் உன் மேலே தான் கவனமாக இருக்கணும், அதை உன்னை லைட் அப் பண்ணும். பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் கவனத்தை மாற்றுவான். யூ பிகம் ஸோ டார்க். வாட் லைட்ஸ் யூ அப்? பிசாசுக்கு தெரியும். அதை ஆஃப் பண்ணுறான், அதை குறைக்கிறான், அதை காணாமல் போய் செய்கிறான். அப்போ நம்ம என்ன ஆகிறோம்? இருள் சூழ்ந்தவர்களாக மாறுகிறோம். ஒரு வெறுப்பு, சோம்பேறித்தனம், டிஃபிஷியன்சி, எதுவும் செய்ய பிடிக்கல, அதை ஜெயிக்க பிடிக்கல, அதை பண்ண பிடிக்கல. ஜஸ்ட் லிசன் டு திஸ். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. லிசன் டு திஸ் பீப்புள். பிசாசால உங்கள் பணத்தை கட் பண்ண முடியும். பிசாசால உங்களுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை கட் பண்ண முடியும். பிசாசால சில வார்த்தைகளை மாற்றி பேச வைக்க முடியும், கட் பண்ண முடியும். ஆனால் அந்த பிசாசால என் தேவனை கட் பண்ணவே முடியாது. அவரோட வல்லமையை கட் பண்ணவே முடியாது. He can never do anything to the power of God. Let your light be the God Almighty. ஒவ்வொரு விஷயத்திலும் என் தேவன் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இந்த நாளில் இன்னைக்கு காலை நான் எந்திரிக்கிறேன், இந்த சண்டே மார்னிங் நான் எந்திரிக்கிறேன். வாட் மேக்ஸ் மீ கெட் அப் இந்த மார்னிங்? எஸ், சீக்கிரம் வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மார்னிங் ஏன் என்னால் எந்திரிக்க முடியுது தெரியுமா? ஏன்னா என் தேவன் நாமம், நான் சரியாக பிரசங்கம் பண்ணாதனால, சரியாக ஊழியம் பண்ணாதனால, டைமுக்கு போகிறதுனால தூஷிக்கப்படக்கூடாது என்று ஒரு விஷயம் என்னை ஓட வைக்குது. ஒவ்வொரு மண்டே டு ஃப்ரைடே டு சாட்டர்டே எதை என்ன ஓட வைக்கிறது தெரியுமா? என் தேவனோட நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க. ஐம் கோயிங் டு ஷேர் a testimony right now. இந்த இடத்துல நான் உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய வாய்ப்புகள் ஆண்டவர் என்னை உயர்த்திட்டு தான் இருந்தார். ஆனால் எனக்குள்ள பல டிஃபிஷியன்சிஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பயம். ஏன்னா நாங்கள் போகிற இடங்கள்லாம் ஏதாவது சொல்லி இவனுக்கு பேச வராது, இவன் சரியாக பேச மாட்டான், கூட்டம் இருந்தால் பேச மாட்டான், இவனுக்கு நம்பர்ஸ் சரியாக வரல, இவனுக்கு எக்ஸல் சரியாக போடல, எத்தனையோ விஷயங்கள் டிஃபிஷியன்சி பேசிட்டேன். எனக்கும் பயம் எடுத்துச்சு, எனக்கும் குறைவு. எனக்கு என்ன, அந்த மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ண, இப்படி சொல்கிற மேனேஜர் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணும், எப்படியாவது என்னோட டீமை இம்ப்ரெஸ் பண்ண. லாட் ஆஃப் திங்ஸ். ஐ வாண்டட் அக்னாலஜ்மெண்ட், பீப்புள் டு அக்னாலஜ்.
இவனுக்கு வரும், இவனுக்கு செய்ய முடியும், இவன் நல்லா வேலை செய்வான், அக்னாலஜ் பண்ணு என்று சொல்லி யோசித்துட்டே இருந்தேன். பட் அது எனக்கு ஒரு டிஃபிஷியன்சியை மாறிச்சு. ஐ குடன்ட் ஷைன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கடைசியாக அந்த இடத்துலேருந்து வரும் பொழுது ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு மேனேஜராக இருந்தார். அவர் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேனேஜர். அவர் என்னை கூப்பிட்டு நான் வேலையை விட்டு அந்த கம்பெனியை விட்டு வரும் பொழுது அவர் என்கிட்ட சொன்னார், நீ ஏதாவது கடை வச்சுக்கோப்பா. அவருக்கு நிறைய விஷயத்த என்ன பிடிக்காது, அதனால சொன்னார். பட் whatever he said this, நீ ஏதாவது ஒரு கடை வச்சுக்கப்பா, கஷ்டம், உனக்கெல்லாம் கார்பரேட் வேர்ல்டில் உன்னால் லீடர்ஷிப்லாம் இருக்க முடியாதுப்பா. நீ உங்கள் ஏரியா என்ன ஏரியான்னு சொன்னேன். அது நல்ல ஏரியாச்சு, மார்க்கெட் ஏரியா வச்சு, நீ அதை தாண்டிலாம் போகாத தம்பி, நீ அந்த புரஷவாக்கத்தில் ஒரு கடை உனக்கு வருமானம் வரும்னு என்று சொன்னார். நான் சொல்கிறேன், அவர் வார்த்தைகள் என்னை லைட் அப் பண்ணல, என் தேவ நாமம் தூஷிக்கப்படுது தான் என்னை லைட் அப் பண்ணுது. நான் அதே கம்பெனியில் பல நேரங்களில் நான் ஒரு பாஸ்டராக ஊழியக்காரனாக என்னை வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. இதே பாஸ் என்னை பார்த்துருக்கிறார் வீடியோஸ்லாம். அதையும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, நீங்களாம் ஆண்டவர் ஓடுறீங்கப்பா, அதனால தான்ப்பா டைம் வேஸ்ட் பண்ணுறப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. எனக்கு அன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, நான் ஃபெயில் ஆகக்கூடாது. ஐம் புட்டிங் மை காட் டு ஷேம். ஒரு சைடு வீடியோலாம் பேசுகிறேன், நிறைய யூடியூப்லாம் வருது. ஒரு சைடு ஒரு உலக மனுஷன் சொல்கிறா, ஐம் புட்டிங் மை காட் டு ஷேம். எப்படி ஆண்டவர்? அன்னியிலிருந்து ஓட ஆரம்பித்தேன். ஐ டெவலப் மை ஸ்கில்ஸ். நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், உனக்கு எக்ஸல்லே வரலப்பா, எக்ஸலில் கூட உன்னால் சரியாக நம்பர்ஸ்லாம் பண்ண முடியப்பா, நீ என்னப்பா நீ கார்பரேட் வேர்ல்டில் பண்ண போகிறேன்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டோட நாமத்தின் மகிமைக்கு சொல்கிறேன். அவர் ஒரு 1 வீக் முன்னாடி நான் டெல்லிக்கு போகும் பொழுது ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தேன். ஏர்போர்ட்டில் அவர் என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக என்னை கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சிட்டு அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உன்னை பார்க்குறதுக்கு. நான் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன், பாதி நேரம் நீ பறந்துகிட்டே இருக்கிற. நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், ரொம்ப பொலைட்டாக சொன்னேன், சார் கரெக்ட் சார், நீங்கள் சொன்னீங்க பொர்ஷோகம் தாண்டி போவாதன்னு, நீங்கள் கடை போட்டுக்கோ பொர்ஷோகம் தாண்டி போவாதன்னு நீங்கள். பட் மை காட் இஸ் டேக்கிங் மீ டு பிளேசஸ். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சு, என்ன பண்ணுற எல்லாம் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அதில் அவர் இப்போது நிறைய இடத்துல அவர் வேலை செஞ்சு இப்போ வேலை இல்லாமல் ஒரு டெக்னாலஜி கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் என்கிட்ட சொன்னார், நான் இப்போது இதெல்லாம் பண்ணுறேன், நான் நிறைய விஷயங்களை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் ஆச்சரியப்பட்டார். உடனே என் ஐபேடை ஓப்பன் பண்ணி சில விஷயங்களை அவர் காண்பிக்க ஆரம்பித்தேன். ஏஐயில் எப்படி என்னெல்லாம் பண்ண முடியும் என்று காண்பிக்க ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். என்னப்பா என்னமோலாம் சொல்கிற? ஆமாம் சார், இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும்னு ஏஐயில் காட்டினேன். யூ வாஸ் ஸோ அஸ்டானிஷ்ட். கடைசியாக அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதெல்லாம் கரெக்ட் பண்ண, அந்த என்ன ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஆனால் அது சரியாக அந்த கமாண்டு போடுறது அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, போட்டால் ஏதோ வருதுப்பா அப்படின்னாரு. அப்போ அவருக்கு என்னால் சரியாக பதில் சொல்ல முடியாது. அதுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஃபீல்டில். நான் போகிற இந்த சில காரியங்களை செய்கிற காரியங்களில் நீங்கள் எனக்கு ஃபுல்னஸை கொடுக்கணும்னு சொன்னனால நிறைய விஷயம் நான் படிக்க ஆரம்பித்தேன், கற்றுக்க ஆரம்பித்தேன், அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆண்டவரின் உதவியோட பல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன். நீங்கள் பல கண்ட்ரீஸ்க்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இவர் என்ன கேட்டிருக்கிற ஒரு விஷயம், இதை பற்றி நான் இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதை பற்றி நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணோன்னு, நேற்று நானும் ஆரணும் வெளியே போயிட்டு காரில் வரும்போது அவன் என்கிட்ட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னான். தட் வாஸ் அ ஹோலி ஸ்பிரிட். உடனே அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்றது அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். இன்றைக்கி ஏஐயில் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்ற வேர்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. பல ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு. ஆனால் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கு எந்த டூலில் என்ன ப்ராம்ப்ட் என்ன கமாண்ட் நீங்கள் கொடுத்தா கரெக்டான பதில் அது கொடுக்குன்றதே இன்றைக்கி ஒரு பெரிய படிப்பாக வேலையாக இருக்கிறது. ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அந்த வேர்டை போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் சொன்ன எனக்கு ஆச்சரியமா இதை பற்றி நான் கேள்விப்படலையே. ஓகேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு அதை பற்றி ஃபுல்லாக நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸில் ஐ காட் அ கம்ப்ளீட் நாலேஜ். ஓவர் நைட்டில் ஐ காட் அ கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் இட். அவருக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். அவர் ஒரு இந்து சகோதரர். அவர் எனக்கு திரும்பி வாட்ஸ்அப் மெசேஜ் பிரைஸ் த லார்ட் அப்படின்னு அனுப்பிச்சார்.
எனக்கு பிரியமானவங்க, ஐம் டெல்லிங் யூ, ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ வாண்ட் டு சேலஞ்ச் ஈச் ஒன் ஆஃப் யூ. காலை நேரத்தில் ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன். நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. பிகாஸ் மை காட் ஹஸ் டோல்ட் மீ நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. உன்னால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பிசாசு திருட வரான், கொள்ளடிக்க வரான், ஃபுல்லாக வாழக்கூடாது என்று வரான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகளை, பணிகளை தேவன் நாமத்தின் மகிமைக்காக செய்ய ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று தான். அதை நீங்கள் செஞ்சுட்டா நீங்கள் இப்போ ஓட்டுங்க தெரியுமா, பணம், பதவி, அங்கீகாரம்லாம் தானாக தேடி வரும். அதுக்காக ஓடவே ஓடாதீங்க. நெவர் ரன் ஃபார் மணி. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து சொல்கிறேன். பணத்துக்காக ஓடாதீங்க, பதவிக்காக ஓடாதீங்க, மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக ஓடாதீங்க. தேவ நாமம் என் மூலமாக மகிமை அடையணும். அவர் நாமம் எங்கேயுமே தூஷிக்கப்படக்கூடாது. நோபடி ஷுட் புட் டவுன் த நேம் ஆஃப் த லார்ட். என்னை காட்ஸ் ஆர்மியாக பார்க்கும் பொழுது நான் அந்த காடோட ஆர்மியாக நிற்கணும். என்னை பார்க்கிறவர்கள் பிரைஸ் த லார்ட்னு சொல்லணும். எப்படி பார்வோன்னு சொன்னால், நான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன், இவனை மாதிரி வேறு யாரையும் பார்க்க முடியாது சொன்னால், எந்த அரண்மனையாக இருந்தாலும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்க நாவிலிருந்து பிரைஸ் த லார்ட் வரணும், லார்ட் ஆல்மைட்டி வரணும். அதுக்கு நம்ம லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். நம்ம ஓட வேண்டியது தேவ நாமம் மகிமை அடைவதற்கு. ஹல்லேலூயா. கேமரா வாசிப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. பாருங்க, இந்த தாவீது கோலியாத் ஸ்டோரி எத்தனையோ முறை படிச்சிருப்பேன், எத்தனையோ முறை பார்த்துருப்பேன், எத்தனையோ முறை கற்பனை பண்ணியிருப்பேன். ஆனால் எவ்வளோ விஷயம் அதில் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு அதை பற்றி பேச சொன்னீங்கன்னா எவ்வளோ விஷயம் பிரசங்கம் பண்ண முடியும், பேச முடியும். ஆனால் ஒரு பொழுதும் 2 பேரும் 2 வேற வேற மலையில் இருந்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் வந்ததே கிடையாது. உங்கள் யாருக்கா ஞாபகம் வந்திருக்கா? டேவிட் அண்ட் கோலியாத்தோட ஸ்டோரியை யோசிக்க சொன்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வருமா? நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அவன் கல்லை வச்சு அடிக்கிறது, சாகடிக்கிறது, அதுக்கப்புறம் செய்கிறது, அவன் அங்கேருந்து கத்துறது, இவன் இங்கேருந்து பதில் கொடுக்கறது, இவன் இதை மாட்டிட்டு போகிறது, அவன் வர்றது, இவன் ஓடி போகிறது, இல்லை கூழாங்கால எடுக்கிறது, அந்த ராஜா சொல்கிறது என் ஆர்மரை மாட்டிக்கோ, சோடு எடுத்துக்கோ, இவன் பாட்டி பார்க்குறான், வேலைக்கால, so many things. பிரதர்ஸ் பேசினது, மற்றவங்க கிண்டல் பண்ணது, so many things. பட் நம்ம யாருக்காவது ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த டேவிட் அண்ட் கோலியாத் அந்த ஸ்டோரி, அந்த சீனை பற்றி பேசும்பொழுது யாருக்காவது இவன் ஒரு மலை மேலே இருந்தாங்க, இந்த கேம்ப் ஒரு மலை மேலே இருந்தாங்க, அந்த கேம்ப் ஒரு மலை மேலே இருந்தாங்க, நடுவில் பள்ளத்தாக்கு இருந்துச்சுன்றது ஞாபகம் வருமா? கொஞ்சம் அந்த சீனை இப்போ திரும்பி யோசித்து பாருங்கள். 2 மலை, ஒரு மலையில் இந்த கேம்ப் இருக்குது, கோலியாத் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த சைடு இன்னொரு மலை இருக்குது, அங்கே இஸ்ரவேல் கேம்ப் இருக்குது, அங்கே தாவீது இதை பற்றி கேள்விப்பட்டு அவன் ரெடி ஆகிறான். எங்கேயோ ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு ஓடி வராங்க. இதெல்லாம் நடக்குது. எப்படி பாசிபிள்? எப்படி பாசிபிள்? எப்படியா பாசிபிள்? தாவீதுக்கு அவனுக்கு இது வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து இந்த மலையிலிருந்து அவன் கல்லை தூக்கி அடிக்கணும், அவ்வளோ தூரம் போய் கரெக்டாக ஷார்ப்பாக கோலியாத்தோட ஃபோர்ஹெட்டில் அது படணும், அவன் கீழே விழணும். ப்ராக்டிக்கலாக தான் பாசிபிளா? யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? அவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது பெரிய சேலஞ்சில் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு வர்றதுக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளா இருந்தோன்னா நம்ம கண்களுக்கு என்ன தெரியும், நம்ம கேமராக்கு என்ன தெரியும்? பள்ளத்தாக்கு தெரியும், தூரம் தெரியும், இது எவ்வளோ கஷ்டம் தெரியும், இது வாய்ப்பே இல்லைன்றது தெரியும். அந்த பிக்சர் தான் நம்ம முன்னாடி வரும். That's the picture that will come to us. But I'm so surprised. இந்த டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரியை இன்றைக்கி நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது பார்க்கும் பொழுது, இப்போ ரீசெண்டாக கூட ஹவுஸ் ஆஃப் டேவிட்னு ஏதோ ஒரு மூவி சீரீஸ் இருக்குது ஓடிடியில். ஸோ அதை பார்க்கும் பொழுது கூட இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை. பட் இட் வாஸ் ரியல். அந்த சேலஞ்ச் இருந்தது, அவ்வளோ பெரிய தூரம் இருந்தது, அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு நடுவில் இருந்தது. பட் அது பெருசாக வரல. ஏன் தெரியுமா?
அந்த பிக்சர் கிடையாது. அது வேணால் ரியாலிட்டியாக இருக்கலாம். ஆனால் டேவிட் என்ன மனசில் நினச்சிருப்பான்னா, இது ரியாலிட்டியாக இருக்கலாம், இது உண்மையாக இருக்கலாம், இந்த சேலஞ்ச் உண்மையாக இருக்கலாம், இந்த தூரம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இது இனிமேல் பிக்சராக இருக்காது, நான் கிரியேட் பண்ணுறது தான் பிக்சர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல சமயங்களில் கவனிச்சுக்கோங்க, பல சமயங்களில் நீங்கள் ஜெயிக்க முடியாததற்கு, நீங்கள் அதை பர்சீவ் பண்ண முடியாததுக்கு, நீங்கள் அதை வேலையில் சாதிக்க முடியாததுக்கு, குடும்பத்தில் இதெல்லாம் பண்ண முடியாத காரணங்கள் என்னவோ தெரியுமா இருக்குது? பல சமயத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரெஃபரன்சஸ், இது இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாது, இதில் இப்படி தான் செய்ய முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியாது, நான் 12th ஃபெயிலு, நான் இன்றைக்கி ஏஐ பற்றியும் இன்றைக்கி எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் பெரிய பெரிய ஃபாரினர்ஸ் முன்னாடியும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது, இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி பண்ணது கிடையாது, இட்ஸ் நாட் பாசிபிள். இது பிக்சர், இது உலகம் தரக்கூடிய பிக்சர். ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டார், என்னை மீட்டுட்டார். இஸ் redeemed me. ஸோ அதனால இனிமேல் நான் கிரியேட் பண்ணுறது தான் பிக்சர். அவர் ஸ்கிரிப்ட் எனக்கு ஏற்கனவே வச்சிருக்கிறாரியா, நான் கேமரா வச்சு நான் எடுக்கிறது தான் இனிமேல் என் வாழ்க்கையின் படம், இந்த சூழ்நிலையின் படம். இந்த படம் வருகிற சந்ததிக்கு ஒரு சாட்சியாக இருக்கும், பல பேரை இன்ஸ்பயர் பண்ணும், பல பேருக்கு ஓ இப்படி இருந்தா இப்படி ஆளாமா, இப்படி இருந்தோம் இப்படி ஆளாமா, இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் கூட அதை ஜெயிக்க முடியுமா, படிக்க முடியுமா, சாதிக்க முடியுமா, இயேசுவுக்காக சாட்சியாக வாழ முடியுமான்னு மற்றவங்க பார்க்கட்டும். பல பேர் குறை சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. டோன்ட் வரி அட் ஆல். அதை பற்றி நினைக்காதீங்க, யோசிக்காதீங்க. நிறைய பேர் கிறிஸ்துவர்களை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கும், மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா பல விஷயம் பண்ண மாட்டாங்க. பேசட்டும், வசனம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்துக்கோங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னை கிண்டல் பண்ணதா, இன்னைக்கு வரைக்கும் என்னை கிண்டல் பண்ணதா, இந்த டிஷர்ட் போட்டதுக்கு எத்தனை பேர் கிண்டல் பண்ணுறாங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு தெரியும் ஏன் இதை போடுறேன்னு. வசனத்துலேருந்து நான் எங்கேயுமே மாற மாட்டேன், எனக்கு தெரியும் இன்டென்ஷன். எத்தனையோ பேர் எதோ விஷயத்துக்கு கிண்டல் பண்ண, டோன்ட் வரி. அவங்களுக்கு தப்பு கிடையாது, அவங்க மற்றவங்கள வச்சு நம்மளை சொல்லுவாங்க, பட் தட்ஸ் ஓகே. அவங்க பார்த்த பிக்சர் அதுதான், நம்ம சரியான பிக்சரை உருவாக்குவோம். நம்ம பிக்சரு மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி இருக்க வேணாம், அந்த ஆண்டவரை பற்றி இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறட்டும் மற்றவங்களுக்கு. வசனத்து படி வாழும் பொழுது எப்படிப்பட்ட உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை, கர்த்தர் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர்றாருன்ற பிக்சரை நம்ம உருவாக்க, நம்ம ஒவ்வொரு லைஃப்பும் உருவாக்கட்டும். அடுத்த சந்ததிகள் சொல்லட்டும், மற்றவங்க சொல்லட்டும், ஏசப்பா உண்மையுள்ள தேவன் என்று சொல்லட்டும் நம்ம வாழ்க்கையை பார்த்து. அப்படிப்பட்ட பிக்சர். டோன்ட் வரி அபவுட் த சேலஞ்சஸ், கோ அண்ட் கிரியேட் பிக்சர்ஸ். டோன்ட் வரி உங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், உங்களுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் வசனத்தின்படி ஒரு புதிய காரியத்தை ஜெயிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஆக்ஷன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16லேருந்து 17. ஆனால் இது இங்கிலீஷில் வாசிங்கன்னு சொல்கிறேன். Every morning and evening for 40 days the Philistines came forward and took a stand. One day Jesse had told his son David, take his half bushel of roasted grain along with these 10 loaves of bread for your brothers and hurry to their camp. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தாவீதை பற்றி பேச ஆரம்பிக்கிறது இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் டே என்று சொல்லி எல்லாம் சொல்லுங்க. ஒன் டே. ஆனால் அந்த கோலியாத்தை பற்றி பேசும்போது எத்தனை டே சொல்லுது சொல்லுங்க, கேட்கல சத்தமா? 40 days. ஐயா, பயங்கர ஸ்ட்ரென்த்யா, பயங்கர பெரிய ஆளியா, பயங்கர ஆர்மர் இருக்கியா, பயங்கர ஈட்டி இருக்கியா, பயங்கர கத்தி இருக்கியா. 40 நாள் சும்மா வாய் பேசியிருந்தான். யூ வாஸ் நாட் டூயிங் எனிதிங். ஆக்ஷன் இல்லை, வாயில் பேசுகிறவன் நடந்தான், ஜஸ்ட் வேர்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு நாள்யா, ஜஸ்ட் ஒன் டேயா, சின்ன பையன்யா, அவன்கிட்ட எதுவுமே இல்லையா, வெறும் கூழாங்கல் தான் இருந்துச்சு. ஒன் டே. வேர்ட்ஸ் முக்கியம் இல்லை, வேர்ட்ஸ் ஆண்டவர் ஏற்கனவே நிறைய பேசிட்டு வச்சுட்டாரு, நீங்கள் திரும்பி பேசணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவர்களாக பல நேரம் இன்னும் வேர்ட்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரோட வசனங்களை பேசணும் தான், ஆனால் நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம், வெறும் பேசுகிறவங்களா இருக்கிறோம்.
வெறும் பேசிக்கிட்டே இருக்கிறோம்யா. வசனங்களை சும்மா சார மாதிரியா அப்படி இப்படி கோட் பண்றவங்களா இருக்கிறோம்யா. எப்போ செய்ய போறீங்க? எப்போ செய்ய போறீங்க? ஆக்ஷன் எங்க? அந்த வசனம் உங்க வாழ்க்கையா மாறினது எங்க பார்க்க முடியலையே. நம்மளையும் நான் ஒரே ஒரு விஷயம் உங்களை கேட்டுடுறேன், அதோட முடிச்சிடுறேன். நம்மளையும் வெளியே இருக்கிற ஒருத்தரையும் பக்கத்தில் நிற்க வச்சு கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணா என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. எக்ஸப்ட் வெளிப்புறமாக ஏதாவது அடையாளம் பண்ண நினச்சிங்கன்னா அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. பல நேரங்களில் வாயை திறந்தா ரெண்டு பேரும் சேம் தான், ஒன்றும் கிடையாது. வெரி சாரி டு சே திஸ். ஏன்னா வசனங்களை உள்வாங்கிறது இல்லையே, அதை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணுறது இல்லையா. இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை என்ன மாற்றணும், என்ன கரெக்ட் பண்ணும், எப்படி சரி பண்ணுன்றது தான் நம்ம கவனமாக இருக்கணும்ல. அதை செஞ்சுட்டோன்னா நம்ம பேசுகிறவங்களா இருக்க மாட்டோம், ஆக்ஷனில் இருப்போம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் பேசுவோம். தாவீது வந்தான், என்ன தேவையோ அது மட்டும்தான் பேசுவோம். தாவீதோட கான்வர்சேஷன்ஸ் எடுத்து பாருங்கள், இந்த 17 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன தேவையோ அது மட்டும்தான் பேசணும், அதுக்கப்புறம் ஆக்ஷன். கோலியாத்தோட கான்வர்சேஷன் எடுத்துவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், டெய்லி அதையே பேசுவான், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுவான், 40 நாட்கள் அதுதான் பேசுவான். தாவீது வந்தான், வேலையை முடிச்சான், போயிட்டே இருந்தான். இன்னைக்கு பல நேரங்களில் ஏன் நம்மளால போய் அந்த சேலஞ்சஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் திரும்ப நம்மளால செயல்படுத்த முடியாது? நிறைய பேசுறவங்களா இருக்கிறோம், செயல்படுத்த மாற்றோம், செய்ய மாற்றோம். we are not people of action. இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துறார் என்று நான் யோசிக்கிறேன். பல பேர் பல விஷயங்களை பார்த்து பயந்து அதை தூக்கி பரன் மேலே போட்டிருக்கிறீங்க. இது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் அவங்கள ஒருத்தங்களாம் மாறி இருக்கிறீங்க. தோற்று போனவங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, விட்டு ஓடி போயிருக்கிறீங்க. இந்த விட்டு ஓடி போகிறவங்கள பார்த்தாலாம் எனக்கு வேதனையாக இருக்கும். சச் கவர்ட்ஸ். ஆண்டவர் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்தாரு, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு, எவ்வளோ பீப்புளை கொடுத்தாரு. அதை ஜெயிக்கிறதுக்காக அவரே ஜெயிச்சு காமிச்சு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்தாரு. அதுதான் கிராஸ். இன்றைக்கு ஆர் வி ரெடி டு கிராஸ் ஆல் ஆர் சேலஞ்சஸ்? என்னோட தடைகளை, என்னோட பிரச்சனைகளை, என்னோட சிந்தனைகளை தாண்டி போய் மீட்டெடுக்க ரெடியா? கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற நாட்கள் வந்துடுச்சு. இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட தோற்று போனவங்கன்னு என்று சொல்லி நான் கேள்விப்படவே கூடாது. நம்ம தோற்று போக வாய்ப்பே கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. நாளைக்கு தயவுசெய்து எங்கிட்ட வந்து ஜபத்தில் நிற்கும் போது, சண்டேஸ் ஜபத்தில் நிற்கும் போது, மற்ற நேரத்தில் வந்து ஜபத்தில் நிற்கும் போது, பாஸ்டர் நான் தோற்று போயிட்டேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு என்கிட்ட சொல்லாதீங்க. நான் அதுக்காக ஜபிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த ஸ்கிரிப்டை அப்படி எழுதவே இல்லை, எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதையும் மாரி தோற்று போயிருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக டைரக்ட் பண்ணல, ஏதோ பாவத்தை விட்டீங்க, பிசாசை விட்டுட்டீங்க. அதனால் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு என்கிட்ட வராதிங்க. நான் உடனே ஸ்கிரிப்டுக்கு போயிடுவேன். என்னோடய ஸ்கிரிப்ட் பைபிள். அந்த ஸ்கிரிப்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். அப்போது நீங்கள் சரி செய்ய வேண்டியது சரி செய்யுங்க. ரெடி டு டைரக்ட் த வே த ஸ்கிரிப்ட் இஸ் ரிட்டன், அண்ட் தட்ஸ் அ கிராஸ். கண்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி, உன் வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, கிராஸ் என்கிற இப்படிப்பட்ட ஒரு அரிதான ஆண்டவரே சர்மன் சீரிஸ் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி. இதன் மூலமாக பல காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே செயல்பட உதவி செய்யுங்க, ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. Help us to be people who are lit up. Let your name light us up, Lord. ஆண்டவரே, help us to be people, ஆண்டவரே, who create new pictures. புதிய படங்களை, இயேசுப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிற படங்களை எங்கள் வாழ்க்கையாக நாங்கள் ஆண்டவரே கிரியேட் பண்ண உதவி செய்யுங்க. Help us to be people of action, ஆண்டவரே. நாங்கள் செயல்படுகிறவர்களாக, வசனத்தின்படி வசனத்தை எங்கள் வாழ்க்கையாக்கி அதை செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் ரத்த கோட்டைக்குள் மறைத்து வைக்கிறேன். இந்த மாதத்திற்காக, ஏப்ரல் மாதத்திற்காக நன்றி. இதில் நீ வைத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. மேக்காக எஸ் இட் இஸ் என்று சொல்லி தைரியமாக
கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் போக காத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.